வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நேரத்தில் நிச்சயம் சந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். விடுவிப்பதன் வழி, லவ் அண்ட் லாஸ். அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு நடுவே இருக்கும் அந்த கொடூரமான உணர்ச்சி, இதையெல்லாம் ஒரு தியோரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இரத்தத்தில் கரைந்திருக்கும் உண்மை. குட் பை என்ற ஒரே ஒரு வார்த்தை எப்படி ரொம்ப கசப்பாக இருக்கிறது. யாரையாவது விடைபெறச் சொல்லணும் என்றால் அது ஒரு சாதாரண உரையாடல் இல்லை. அந்த நேரம் உடம்பே நடுங்குகிறது, கை நடுக்கம், இதயம் ஒரு குழந்தை மாதிரி பயந்து போகிறது. குட் பைஸ் சுட்டிருந்த தேநீர் ஆறிப்போன பின் குடிப்பது மாதிரி. சுவை இருக்கலாம், ஆனால் மிகவும் அருவருப்பு. நம்ம கையில் யாரோ இருந்த கைப்பிடிப்பு தான் இப்போ வெறுமையாயிருக்கும். ஒரு தெருவில் தனியாக நடந்தாலும் உடனே அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்துவிடும். கேட்க முடியாத ஒரு பாடல், போய் தீர்ந்த ஒரு உணவகம், பிறந்த நாளே இனிமேல் எக்ஸைட்டிங் இல்லை. அந்த ஒருவரின் ஆப்சன்ஸ் நம்ம ஃபேவரட் சாக்லேட் கூட குறை சொல்ல வைக்கும். எரிக்க முடியாத நினைவுகள். விடுவிக்க முடியாததின் காரணம் என்னன்னு தெரியும்? நினைவுகள். அதை டிலீட் செய்ய கமாண்ட் இல்லை, அதை இரேஸ் பண்ண ரப்பர் இல்லை. அவருடைய நினைவுகள் நம்ம ரத்தத்தில் கலந்து கிடக்குது. ஏன் என்றால் நிறைய லவ், நிறைய பெயின், நிறைய ஹோப் இருந்தது. அந்த நபர் நம்மை காயப்படுத்தினாலும் கூட அவரை பற்றிய எண்ணங்கள் நம்மை விடவே மாட்டாது. ஒவ்வொரு இரவும் நினைவுகளை எரிக்க முயற்சி செய்வோம், ஆனால் அந்த ஃபயர் கூட நினைவுகளுக்கு மேலும் வார்ம்த் கொடுக்கும், எரியாமல் இன்னும் உயிரோடு இருக்கும். மறக்க முயற்சிப்பது மழையை பார்த்து பூக்களை நினைவில் வைத்து கொள்ளாதே சொல்லுவதைப் போல. பூவும் பதில் சொல்றது, நீ சொன்னாலேன்னா நான் கேட்கவே வேண்டாம், இந்த துளிகள் என் தோளின் ஒரு பகுதிதான். வலியிலிருந்து விலகுவது. சில நேரங்களில் ஒரு தேவை அன்பு ஒரு ஸ்டேஜில் போராக மாறிவிட்டால் அது முடிவில் சமாதானமாக முடிவதில்லை. போர் எப்போதும் நம்ம நேசிக்கும் எல்லாத்தையும் பறித்துதான் விடும். ஆகையாலே அழிவு தொடங்குவதற்கு முன்பே விலகுவதுதான் உண்மையான வெற்றி. உடைந்த பொருட்களை யாரோ ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம உடைந்தால் நம்மை ரீப்ளேஸ் பண்ண யாரும் இல்லை. இதயத்தை இழக்கிறோமோ என்ற பயம் காரணமாக நாமே விலக நினைப்போம். விடுப்பது வேதனை, ஆனால் சில நேரங்களில் அதே வேதனையிலிருந்து தப்பிக்க விடுவிக்க வேண்டும். ஹீலிங் மெதுவாக வரும் ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ். யாராவது மறந்துவிடு என்று சொன்னாலே அது ஒரு பட்டன் கிடையாதா? ஹீலிங் என்பது யாராவது ரேப் பண்ணி கிஃப்ட் கொடுப்பது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு காலையும் சூரியன் முகத்தை தொட்டபோது அந்த நாளை நீ மறக்க முயற்சிக்கிறாய், அதுதான் ஹீலிங். ஒரு நாள் உன் உலகம் யாரோ போனதால் இடிந்து விழுந்தாலும் அதை மீண்டும் கட்டியெழுப்புகிற ஸ்ட்ரெங்க் உனக்குள் இருக்கிறது. ஒரு நாள் உன்னை விட்டு சென்ற அந்த நபரின் முகத்தை நினைவில் கொள்ளக்கூட சிறிது நேரம் எடுக்கும். அதே நாள்தான் நீ சற்றே நிம்மதியாக மூச்சு எடுப்பாய். விடுவிப்பதின் வலி திடீரென்று வரும் புயல் இல்லை, அது ஒரு நீண்ட நாள் போராட்டம். ஆனால் அந்த போராட்டம்தான் உன்னை மீண்டும் வலிமையாக்கும். ஒரு விவசாயி பயிரை இழந்தாலும் மீண்டும் நிலத்தை உழுது விதைகளை விதைப்பான். அதே மாதிரி நம்ம மனசும் மீண்டும் மலர முடியும். இந்த மாதிரி தகவல்களை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் காமெண்ட் பண்ண மறக்காதீங்க.